அவர் நிறைய வைதிகாலுக்கு அவர் கிருஷ்ண பிரேமி அவர் அண்ணா வந்து நிறைய பேர் வைதிகாலெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு படித்த பொண்ணுகள் அதெல்லாம் நல்லா கல்யாணம் பண்ணி வச்சு அந்த மாதிரி அதாவது எது லௌகீகமான தேவையாக இருக்கோ தர்மானுஷ்டானத்துக்கும் எது வந்து யோக்கியதா சித்தி மனுகிரகான அப்படிங்கிற யோக்கியதா சித்தி ரஸ்து வைதிகத்தை சொல்கிற மாதிரி அந்த ஒரு கோவிலில் பூஜை பண்ணணும்னு சொன்னால் ஆச்சாரிய அபிஷேகம் ஆகணும் அவள் கல்யாணம் ஆகணும் இதெல்லாம் சொல்கிறாளோ இல்லையோ ஒரு அக்னிஹோத்திரி ஆகணும்னா கல்யாணம் ஆகணும் இதெல்லாம் தர்மத்தில் அப்படி ஒரு முறை இருக்கிறதுனால அந்த ஒரு லௌகீகமான ஒரு தேவையை ஆச்சாரியாலே சொல்கிறார். இத்தம் சகதர்மச்சாரிணி சம்பிரயோக அப்படின்னு ஆச்சாரியால் சொல்கிறார். அது மாதிரி இந்த சகதர்மச்சாரிணி இயம் சீதா மம சுதா சகதர்மச்சரீதவ அதனால் அவளுக்கும் இந்த மாதிரியான ஒரு லோச்சனம் ஆலோசனம் அதெல்லாம் அவளுக்கும் இருக்கணும். அதனால் விவாகஸ்ச விவாதஸ்ச சமயோரேவ சோபத்தே அப்படிங்கிறாங்க. அதனால் அந்த சோபையோடு இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த முயற்சி அவர் நிறைய சமுதாயத்துக்கு பக்தியெல்லாம் பிரச்சாரம் பண்ணி சாது சங்கம் எல்லாம் வச்சு எல்லா விதமான இந்த இதுலேயும் பக்தி துறைகளையும் பண்ணி கிராமப்புற முன்னேற்றத்தையும் பண்ணி இது மாதிரி நிறைய சமுதாயத்துக்காக நிறைய பண்ணியிருக்கார். அதில் இது ஒரு விஷயமும் வைதிகாலுக்கு நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சதும் நல்ல விஷயம். அதை தொடர்ந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அது ஒரு விஷயம். அது ஆக இந்த வைதிகம்ங்கிறது வளரணும், எண்ணிக்கையிலையும் வளரணும், எண்ணத்துலேயும் வளரணும், செல்வத்திலையும் வளரணும். அது